வணக்கம். நான் உங்கள் சோஃபியா. ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? நான் படித்ததில் ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் வீட்டில் லக்ஷ்மி அப்படியே குடிக்கொண்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் லக்ஷ்மி வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தொழிலதிபர் கேட்குறாரு, ஏன் என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, உன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது, என்னோட வேறு பக்தர்களையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் கேட்டுக்கிறாரு, என்னை விட்டு போயிட்டீங்கன்னா துரதிருஷ்டம் என்னை பிடிச்சிரும். அதனால் எந்த நிலைமை வந்தாலும் எனக்கு அமைதியை மட்டும் என் மனதில் கொடுங்க, அது மட்டும் தான் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். என்னை கஷ்டம் பிடிச்சிக்கிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அப்படியாப்பா, சரி, நீ கேட்டதே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அந்த கஷ்டம்ன்ற அந்த துரதிருஷ்டம் அவங்கள பிடிக்குது. ஒரு நாள் இவங்க குடும்பத்தில் எல்லாரும், இவருக்கு 3 மகன்கள் 3 மருமகள்களும் சமைக்கிறாங்க. ஒருத்தருக்கு தெரியாமல் முதல் மருமகள், 2வது மருமகள், 3வது மருமகள்னு உப்பு அள்ளி சாம்பாராக போட்டுடுறாங்க. இவர் முதல்ல உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அதில் சத்தமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு எதுவும் நடக்காத மாதிரி எப்பயும் போல் அவர் எழுந்து போய்ட்றாரு. முதல் மகன் சாப்பிட்றாரு. அப்பாவே சாப்பிட்ருக்கிறாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு அவரும் எந்த விதமும் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சாப்பிட்டுட்டு போய்ட்றாரு. இதே மாதிரி 2வது மகன், 3வது மகன் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த துரதிருஷ்டம் இவரோட கனவுல பேசுது. டேய், நான் உன் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஏன் என் வீட்டை விட்டு போகிறேன், உனக்கும் இந்த வீட்டில் இப்படி இருக்க பிடிக்கலையா அப்படின்னு அவர் அமைதியாக கேட்குறாரு. அப்போ சொல்லுது, உன்னுடைய வீட்டில் பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்ட்டு உன்னுடைய மருமகள் மூலமாக நான் உப்பு அள்ளி சாப்பாடில் போட்டேன். நீ ஒருத்தன் பேசவே இல்லை எதுவுமே. உன்னுடைய வளர்ப்பில் வந்த அந்த மகன்களும் அதை பெரிய விஷயமா இருக்கல, உன்னையே அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தாங்க. ஸோ இங்கே இந்த வீட்டில் குழப்பம் கூச்சல் எதுவுமே நடக்கலை. இந்த மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் எனக்கு என்ன வேலை இருக்க முடியும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஸோ சொல்லிவிட்டு அது பாட்டுன்னு கிளம்பி போயிடுச்சு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒரு குடும்பத்தில் 1000 குழப்பங்கள், 1000 கஷ்டங்கள், 1000 கடினமான சூழல்கள் வந்தாலும் அந்த குடும்பத் தலைவனும் தலைவியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரும் அதே மாதிரி இருந்து அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா என்றைக்குமே லக்ஷ்மின்றவங்க நம்ம வீட்டிலையே இருப்பாங்க. லக்ஷ்மி இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு நிம்மதியும் அமைதியும் நம்ம வீட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு நினைக்கிறேன். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.